குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஆனா நீட் கிராஷ் கோர்ஸ்ன்ற அப்படின்றதுனால சோ இதுல பாத்தீங்கன்னா சை அப்படின்றது என்னன்னா வேவ் ஃபங்க்ஷன். psi is equal to wave function. நீங்க உங்க புக்ல படிச்சிருப்பீங்க ஸ்கார்டிஜர் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்லாம். So it is a wave function. எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அந்த மாதிரி எல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கு இது psi என்ற வேல்யூ எடுத்துப்போம். So this depends upon two types. அது என்னன்னு பார்த்தோம்னா radial wave function. ரேடியல் அப்படின்னாலே உங்களுக்கு it depends upon radius அந்த மாதிரி it is radial wave function. And next one is angular wave function. So இங்க இருந்து தான் நம்ம nodes அப்படின்றதுக்கு வரும் radial wave function or we call it as radial node. So இது உங்களுக்கு ஈஸியா புரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இப்படி சொல்றேன். And this is angular nodes. இப்போ இந்த சையோட கால்குலேஷன் அதெல்லாம் ரொம்ப ஹையர் ஆர்டர், நமக்கு அது தேவையில்லை. இப்போ நம்ம நோட்ஸ்னா என்ன அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். சை எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, அது நோட் அப்படின்னா என்ன அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ நோட் அப்படின்னா node is region of a space where the probability of finding an electron is 0. That is, node is a region of space where the probability of finding electron is 0. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் 1s ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன். சோ ரெண்டு ஆர்பிட் இருக்கு, ரைட்? இங்க பார்த்தோம்னா this is எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு, ரைட்? this is 1s and this is 2s. இதுல நோட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் நோட் இஸ் இதுதான் நோட். இந்த ஸ்பேஸ் இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம் நோட். அப்படின்னா இங்க இந்த நம்ம சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கிறது வந்து ஆர்பிட். சோ இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா the probability of finding an electron is maximum. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுலதான் so இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்லதான் probability of finding electron is maximum. அப்படின்னா என்ன அர்த்தம், this electron is revolving around the orbit. அந்த ஆர்பிட் குள்ள ஆர்பிட்டால் இருக்கு. so this is இங்க இந்த இடத்துல தான் நமக்கு எலக்ட்ரான் மேக்சிமம் இருக்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் இங்கதான் நமக்கு மேக்சிமம் இருக்கும். நடுவுல இருக்கிற இடத்துல நம்மளால எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் நோட் அப்படின்னு சொல்லுவோம். So in the நடுவுல இருக்கிற இடத்துல there is probability of finding an electron is 0. So that we call it as node. இப்போ இந்த நோடு சில சமயம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, டயக்ராம் ரெப்ரசன்டேஷன்ல how many nodes அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாருங்க வேவ் ஃபங்க்ஷன் சையும் நமக்கு ரேடியஸ் ஆரையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, சை இருக்கு, இங்க ஆர் இருக்கு. சோ திஸ் இஸ் என்னது 1s s ஆர்பிட்டால் and here 2sன்றது 2s ஆர்பிட்டால். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஒரே ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. அப்போ இதுதான் நமக்கு நோடு. 2sக்கு எவ்வளவு நோடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 நோடு இருக்கு, கரெக்ட்? 2sக்கு எவ்வளவு இருக்கு, 1 நோட் இருக்கு. 1s பாத்தீங்கன்னா எங்கேயுமே டச் ஆகாது. so it is having 0 node, that is no nodes. so this is 0 node. சில சமயம் நமக்கு இந்த மாதிரி இது கொடுத்தும் கேட்பாங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தும் நமக்கு கேட்பாங்க. so இதுல நோட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன் இதுக்கு நான் 1 நோடு கொடுக்குறேன் 0 நோடு கொடுக்குறேன், இது நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இல்லாம ஃபார்முலாஸ் வச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம்னா
So first orbital நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அதை நம்ம எழுதிக்கணும். நேம் ஆஃப் த ஆர்பிட்டால் என்னன்னு கொடுத்துக்கணும். அடுத்தது நோட். நோட்ல நம்ம ரெண்டு டைப் கொடுத்துருக்கோம். ஒன்னு வந்து என்னது ஆங்குலர் நோட், ஆங்குலர் நோட், அண்ட் இன்னொன்னு என்னது ரேடியல் நோட். So radial and angular இதை நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா radial node depends upon the radius. Angular node வந்து orientation or direction. So this is on direction. This is depends upon the radius. Clear? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். For example 1s. இப்போ 1s இருக்கு அப்படின்னா அதோட நோடு சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா n minus 1. So what is n? n is principal quantum number. அதாவது இங்க என்ன நம்பர் ரெப்ரசென்ட் பண்றோமோ அதுதான் n. Angular node corresponds to the SPDF. SPDF. Okay. So s is equal to 0. P na வந்து 1 வரும், D na 2 வரும், F na 3 வரும். So L ஓட வேல்யூ இப்போ S இருந்ததுன்னா நமக்கு என்னது 0, P இருந்தா 1, D na 2, F na 3. Then radial nodes. Radial nodes ஓட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா n minus L minus 1. கிளியரா? சோ இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம போட போறோம். இப்போ இங்க 1s கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க n ஓட வேல்யூ என்னது? So what is n? n is equal to 1. அப்போ 1 minus 1 that is equal to 0. அப்படின்னா 1s க்கு என்னது? No nodes. இதுக்கு நோட்ஸே கிடையாது. கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் 3s கொடுத்திருக்காங்க. 3s கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்னோட வேல்யூ என்னது? 3. நெக்ஸ்ட் இங்க நோட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா என்னது? n minus 1 that is 3 minus 1 which is equal to 2. இந்த ரெண்டு நோடுல எத்தனை ஆங்குலர் நோடு இருக்கு, எத்தனை ரேடியல் நோடு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க s கொடுத்திருக்காங்க. s னா என்னது? l ஓட வேல்யூ, l ஓட வேல்யூ 0. s னா l ஓட வேல்யூ 0. அப்போ என்னது? நோ ஆங்குலர் நோட். இப்ப நமக்கு ரேடியல் நோடு எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா இருக்கிற ரெண்டு நோடுமே ரேடியல் நோடா தான் இருக்கும். சோ நம்ம ஃபார்முலா போட்டோம்னா என்னது? 3 மைனஸ் எல்லோட வேல்யூ என்னது? 0, அப்புறம் மைனஸ் 1. ஸோ தட் இஸ் 3 மைனஸ் 1 இஸ் 2. ஸோ இருக்கிறது ரெண்டு நோடு. அந்த ரெண்டு நோடுமே என்னது? இதுல ரேடியல் நோடு தான் இருக்கு, ஆங்குலர் நோடே கிடையாது. ஏன்னா நமக்கு எஸ் ஆர்பிட்டால், நமக்கு எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் இன் ஷேப். அதுக்கு ஓரியன்டேஷன் டைரக்ஷன் கிடையாது, சிமெட்ரி ஆல் ஓவர் அப்படின்றத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் 3D நான் எடுத்துக்கிறேன். 3D அப்படின்ற ஒரு செல் எடுத்துக்கிறேன். சோ ஹியர் n is equal to என்னது? 3. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் நோட்ஸ், நோட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 minus 1 that is total இங்க எவ்வளவு இருக்கு? 2 நோட்ஸ் இருக்கு. இந்த 2 நோட்ஸ்ல எத்தனை ஆங்குலர் நோட், எத்தனை ரேடியல் நோட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இங்க என்ன இருக்கு? D இருக்கு. சோ D னா இங்க 2. சோ L is equal to 2. அப்படின்னா இங்க பார்த்தோம்னா என்னது? ரெண்டுமே என்னது? ஆங்குலர் நோட்ஸ் தான். ரெண்டுமே ஆங்குலர் நோட்ஸ். நமக்கு இங்க என்னது? ரேடியல் நோட்ஸே இருக்காது. ஏன்னா இருக்கிற நோடே ரெண்டு, அது ரெண்டுமே ஆங்குலர் நோட்ஸ். தென் தேர் வில் பி நோ ரேடியல் நோட்ஸ். நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். 3 மைனஸ் L ஓட வேல்யூ என்னது? 2 மைனஸ் 1. ஸோ 3 மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்? நோ ஆங்குலர் நோட், நோ ரேடியல் நோட்ஸ். கிளியரா? இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் அஸ் டேக் 2p. 2p எடுத்துக்கலாமா? இங்க n is equal to என்னது? 2. இல்ல 3p கூட எடுத்துக்கலாம். 3p எடுத்துக்கலாம். or 4p ஏதோ ஒன்னு எடுத்துக்கலாம். 4p எடுத்துக்கலாம். Here n is equal to என்னது? 4. அப்ப number of nodes என்னது? 4 minus 1 is equal to 3. 3 nodesல எத்தனை angular node, எத்தனை radial node அப்படின்னு பார்த்தோம்னா சோ இங்க நமக்கு என்ன இருக்கு? p. L ஓட வேல்யூ p is equal to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? L is equal to 1. So 1 angular node. Total nodes எத்தனை? 3. அதுல 1 angular node, remaining என்ன இருக்கும்? 2 வந்து radial nodes ஆ இருக்கும். அப்போ that is
4, that is n is 4 minus 1 minus 1. So 4 minus 2 is 2. So total aitna 2 radial nodes. Clear? Total nodes is 3. Total nodes are 3. ஒரு angular node, 2 radial node. இப்படிதான் வந்து நம்ம nodes calculate பண்ணணும். நமக்கு s orbitalக்கு L value is 0. That is what orientation depends upon the shape and not the direction. Clear? So next நம்ம பார்த்தோம்னா what is the concept of shell and subshell? இப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சும்மா ஒரு brush up. Shell and subshell. முதல்ல shapes பார்த்தலாம். So shapes of Sp and D orbitals. First நமக்கு s orbital ஓட shape. S orbital ஓட shape என்னது பாத்தீங்கன்னா spherical in shape. Why s orbital is spherical அப்படின்னு பார்த்தோம்னா here this wave function psi depends on distance from nucleus, that is psi depends upon r ல மட்டும் தான் depend ஆகும், that is distance from nucleus. Then does not depends upon, not depends on direction சொல்லலாம், orientation சொல்லலாம். So that is giving azimuthal quantum number தானே, அதுதான் orientation. அப்படின்னா என்னது, L value எப்பயுமே s orbitalக்கு என்னது 0. அப்போ இதோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா it is always, so நம்ம ஒரு x axis and y axis போட்டோம்னு வச்சுக்கோங்க. So this shape is symmetrical in shape. Clear? This is s orbital. S orbital is always symmetrical. Next p orbital எடுத்துக்கிட்டோம்னா p orbital ஓட shape என்னது, dumbbell in shape. Dumbbell. So the psi, the wave function psi depends upon both radial and direction. So it depends upon distance and then also direction. Psi is wave function. Wave function நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். So இதுக்கு நம்ம we have 3 p orbitals, that is px, py and pz. So இதுல பார்த்தோம்னா px. So this is x axis, this is y axis ன்னு போட்டோம்னா px lies along the x axis. Clear? Px lies along the x axis. Next py. The x, இது y போட்டோம்னா py lies along the y axis. Next pz. So pz lies along z axis. This is x, this is y, and this is z.
இது டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றோம், இங்க xy நம்ம போட்டாலும் திஸ் இஸ் நோ, இது டைரக்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணல. எல்லா இடத்துக்கும் என்னது சிமெட்ரியா தான் இருக்கும். இது டைரக்ஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே முடியாது. பட் இந்த px, py and pz depends upon the direction, orientation நமக்கு டிபெண்ட் ஆயிருக்கு. சோ இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா all lie along the axis. சோ இதுல நம்ம கேட்பாங்க this all three orbitals lies along the axis. Clear? Next d orbital. d orbital எத்தனை இருக்கு? 5 subshells இருக்கு. அதுல பார்த்தோம்னா first one is dxy. so dxy அப்படின்னா என்ன பண்ணணும்? so dxy lies in between the axis. This is very important. if it is x, இது y அப்படின்னா x y axis க்கு in betweenல இது இருக்கு. next one is x and y, then y z எடுத்துக்கலாம். this is y and is z அப்படின்னா so this lies lies in between the axis dxz, dyz, this is dyz. next one is dxz. so இதுவும் நம்ம எப்படி போடணும்? in between the axis போடணும். so these three lies in between the axis. நம்ம என்ன போடணும்? this lies in between the axis. okay, next இன்னும் ரெண்டு இருக்கு. அது என்னதுன்னு பார்த்தோம்னா dx square minus y square. இதுல நம்ம இம்பார்ட்டண்டா என்ன பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா this lies along the axis. so this is x and this is y போட்டோம்னா இது dx square minus y square. அப்புறம் லாஸ்டா இருக்கிறது என்னது? dz square. so இது பார்த்தோம்னா இது lie along this axis. அதுக்கப்புறம் ஒரு cloud இருக்கும். ஓகே, ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். clear? so this is x or z. so this is dz square. இது ரெண்டும் என்னது? lies along the axis. clear? so நமக்கு இது lies with எது in between the axis and which is lies along the axis அப்படின்றது நமக்கு கேட்பாங்க. அப்புறம் முக்கியமா கேட்கறது வந்து s orbital depends upon the orientation depend ஆயிருக்கா, இல்ல direction depend ஆயிருக்கா, இல்ல only radius மட்டும் தான் depends ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி questions கேட்பாங்க. so இத ஃபாலோ பண்ணி இத பேஸ் பண்ணி என்னென்ன questions கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். orbital having 3 angular nodes and 3 total nodes. clear? so நமக்கு nodes, number of nodes என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 கொடுத்திருக்காங்க. angular nodesனா என்னது? l ஓட வேல்யூ நமக்கு 3 கொடுத்திருக்காங்க. so l ஓட வேல்யூஸ் நமக்கு எப்படி இருக்கும்? 0 னா நமக்கு s, 1 னா என்னது? p, 2 னா என்னது? d and 3 னா என்னது? f. right? அப்போ l ஓட வேல்யூ 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? this belongs to what orbital? f orbital. clear? அப்போ நமக்கு இங்க f பார்த்தோம்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. so இதுதான் ஆன்சரா இருக்க முடியும். so number of nodes ஓட ஃபார்முலா என்னது? n minus 1. so n minus 1 is equal to 3 னா n ஓட வேல்யூ என்ன இருக்கும்? n ஓட வேல்யூ is 4. அப்போ 4f is your answer. right? நோட்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா என்னது? n minus 1. n minus 1க்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? total nodes is 3. so அப்போ n is equal to 4.
இப்போ L is equal to 3 na, that belongs to what? F orbital. இப்போ total nodes 4, angular nodes வந்து 3, அப்பனா radial nodes எவ்வளவு இருக்கும்? Radial nodes, இது extra point தான். Radial nodes is equal to 1. Clear? So here total nodes are 4 and angular nodes is 3 and the radial nodes is 1. Clear? So நமக்கு answer இதுக்கு வந்து 4F தான் answer. Which of the following pairs of d orbitals will have electron density along the axis? So இது என்ன சொல்லிருக்காங்க? Along the axis. Along the axis na என்ன அர்த்தம்? Axisக்கு மேல இந்த மாதிரி இருக்கணும். Clear? Axisக்கு மேல இருக்கணும். அதுவே in between the axis na என்ன அர்த்தம்? இதுதான் in between the axis. Clear? This is along and this is in between. அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? d orbitals ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல பார்த்தோம்னா d z ஸ்கொயர், d z ஸ்கொயர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? z ஸ்கொயர் இங்க இருக்கும். then this is cloud. So what is this? Is x and z. So this is dz ஸ்கொயர். இது என்னது? along the axis. அதே மாதிரி d x ஸ்கொயர் minus y ஸ்கொயர். This is x, this is y. போட்டோம்னா என்னது? d x square minus y square. இது ரெண்டுமே எப்படி இருக்கு? ஆக்சிஸ்க்கு மேல தான் அந்த ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. கிளியர்? சோ நமக்கு ஆன்சர் என்னது? dz square minus z square and dx square minus y square. மத்ததெல்லாம் என்னது? in between the axis. இப்போ dxy எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா this is x and this is y. So this will be present in between the axis. Clear? அதே மாதிரி dyz எப்படி இருக்கும்? இதுவும் எப்படி இருக்கும்? in between the axisல இருக்கும். This is y and this is z. So along the axis என்ன? dz square and dx square minus y square. The number of spherical nodes in 3p orbital. So what is spherical nodes? Spherical nodes na nothing but it is radial nodes. Clear? So நமக்கு nodes, total number of nodes என்ன அப்படின்னா n minus 1 is total number of nodes. Then angular nodes. Angular nodes எத்தனை எப்படி calculate பண்ணணும்? Angular nodes, that is என்னோட value. This is p ஓட value depend பண்ணி எந்த orbital கொடுத்திருக்காங்களோ அதோட value நம்ம depend பண்ணோம். இப்போ p na s na 0, p na என்னது 1, d na 2 and f na 3. So இங்க p இருக்கு. அப்ப angular node எவ்வளோ? 1. Then what will be the radial node? Radial node. So before that n is equal to இங்க என்ன? 3p orbital. அப்போ n is equal to என்னது? 3. That is principal quantum number. முன்னாடி இருக்க நம்பர் தான் 3. இப்போ nodes எத்தனை இருக்கும்? n is equal to 3 na 3 minus 1. Totally there are 2 nodes. 2 nodesல ஒன்னு angular node. அப்போ இன்னொன்னு என்னவா இருக்கும்? Radial node இருக்கும். That is இதோட formula என்னது? n minus l minus 1. அப்போ n is 3 minus l ஓட value என்னது? 1 minus 1. So 3 minus 2 is 1. So how many radial nodes அப்படின்னு பார்த்தோம்னா there will be only one radial node.